திருகோணமலை கடற்கரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களின் 20வது நினைவேந்தல் நிகழ்வு நேற்று 2ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட திருகோணமலை கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பாக இடம்பெற்றது. இதன்போது படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் நிழற்படங்களுக்கு மலர் தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருகோணமலை பிரதான கடற்கரை சந்தியில் உள்ள காந்தி சிலைக்கு அருகாமையாக மாலை பொழுதில் தினமும் இளைஞர்கள் இன்று கதைப்பது வழக்கம். 2/1/2006 அன்றைய மாலை பொழுது மாணவர்கள் பலர் அவ்விடத்தில் கூடி நின்று கதைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆட்டோ ஒன்றில் வந்த இனம் தெரியாத நபர்கள் அந்த இளைஞர்கள் மீது கைக்குண்டை வீசிவிட்டு கோட்டை பக்கமாக சென்றனர். கைக்குண்டு வெடித்ததில் திருமலை புனித ஜோசப் கல்லூரி மாணவரான யோகராஜா பூங்குழலோன் என்பவர் காயமடைந்தார். இவரை ஏனைய மாணவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முற்பட்ட போது அப்பகுதிக்கு வந்த கடற்படையினர் அங்கு சுமார் 10 நிமிடங்கள் வரை துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். இதனால் கடற்கரையில் நின்ற மக்கள் நாலாபுறமில் சிதறி ஓடத் தொடங்கினர். இதற்கிடையில் காயமடைந்த மாணவர்களுக்கு அருகில் இருந்த கடற்படையினர் அவர்களை நிலத்தில் வீழ்த்தி கண்மூடித்தனமாக தாக்கினர். மாணவர்கள் இச்சம்பவம் பற்றி தமக்கு ஏதும் தெரியாது என கூறிய போதும் மாணவர்களை சப்பாத்து கால்களால் மிதித்து முழங்காலில் நிற்க வைத்து சுட்டுக் கொன்றதாக அக்காலத்தில் வெளிவந்த பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன. இத்தகைய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் லோகிதராசா ரொஹான், சண்முகராஜா சஜீந்திரன், மனோகரன் வசீகர், தங்கதுரை சிவானந்தன், யோகராஜா ஹேமச்சந்திரன் ஆகியோர் கொல்லப்பட்டிருந்தனர். அத்துடன் குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பில் செய்தி வெளியிட்டிருந்த சுகிர்தராஜன் என்ற ஊடகவியலாளரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.